வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள்: முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பூண்டு. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ முட்டையை வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக உப்பு சேர்த்து, மூழ்கிற அளவுக்கு தண்ணி, முட்டை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே முட்டை வேகட்டும். வெந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி உடச்சிட்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி இப்போ முட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி கீரல் மாதிரி இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே முழுசாக கூட போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிரேவியில். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து, வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சின்னதாக 2 தக்காளி, பூண்டு ஒரு 5-6 பூண்டு நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினாதே சீக்கிரம் கெட்டு போகாது. கெட்டு போகாமல் இருக்கிறதே பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, வெங்காயம் அந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு, மசாலா நீங்கள் வீட்டில் குழம்பு தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லியும் சிக்கன் பொடியும் சேர்த்து செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், சிக்கன் பொடி, காஷ்மீர் சில்லி, இதில் காரம் கம்மியாக இருக்கும். இதை நல்லா அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து, உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
செக் பண்ணி நல்லா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வரட்டும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு பின்னாடி முட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையிலையும் எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதிஞ்சு நல்லா கொஞ்சம் திக்காக வரணும்ல, அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு திரும்ப நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி தொக்கு வந்து நல்லா மசாலா சேர்ந்து ஒரு கொதி கொதிஞ்சிருச்சு. இப்போ முட்டையெல்லாம் இது கூட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி முட்டையை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா முழுசாக கூட அப்படியே கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா முட்டை வந்து நல்லா மசாலா சேரும் வர நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா கொதிஞ்சு திக்காக வரட்டும். அது வரையும் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு முட்டை தொக்கு போதும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.